ஹாய் கைஸ், திஸ் இஸ் யோகேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பி ட்ரேடிங்காக என்ன பார்க்க போகிறோம், இந்த காப்பி ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்ச் பண்ண மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே மார்க்கெட்டில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்க சொல்லித்தரேன். அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காப்பி ட்ரேடிங்னா என்ன? நீங்கள் நினைக்கவே என்ன ப்ரோ காப்பி குடிச்சே ட்ரேடிங் பண்ணுவாங்களா? அதான் காப்பி ட்ரேடிங்னா வந்து நீங்கள் கேட்காதீங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? காப்பி ட்ரேடிங்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, இந்த வீடியோ இருக்கும்போது ஒரு மிஸ் ஸ்டக் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஃபைன், ஏதோ ஃப்ளோவில் போயிடும். காப்பி ட்ரேடிங்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் அடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிற பையன் இருப்பான். நம்மளாம் நீங்கள் வந்து கடைசி பேர் ஸ்டூடெண்ட் தான். கடைசியில் உட்காந்துட்டு பேப்பரை வாங்கி எழுதுறது, பிடிங்கி எழுதுறது, இதான் நம்ம பழக்கம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பிட் அடிச்சு எழுதுறோம் பார்த்தீங்களா, லைக் அதை என்ன சொல்லுவோம், காப்பி பண்ணி எழுதுறலாம். அவனை பார்த்தேன், நீ அவனை காப்பி பண்ணி எழுதுறலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் காப்பி பண்ணனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூடியூபராகவும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு, சாரி லட்சம்ல ஏதோ 1000-2000 சரி ஒத்துக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு ஜாலியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கேன். நான் பழையிட்ட ஆண்ட்ராய்டு வர மாதிரி இருக்கா, ஆனால் வராது. ஃபைன். ஸோ அதான் கைஸ் வந்து காப்பி. நம்ம முதல்ல நமக்கு பார்த்து காப்பி அடிச்சு எழுதுறோம் பார்த்தீங்களா. ஸோ அவனுக்கு என்ன மார்க் வருதோ அது நமக்கு வரப்போகுது. மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே ஒர்க் ஆகும். காப்பி ட்ரேடிங் மீன்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர்லேயே வந்து செக்ஷன் இருக்கும் காப்பி ட்ரேடிங்னு. அங்கே போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யோகேஷ் எனக்கு ஒரு பேர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் புல்ஸ்னு போட்டு நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ என்னுடைய காப்பி ட்ரேடிங் பேர் வந்து பிக் புல்ஸ். நீங்கள் இப்போ அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி வரும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சர்ச் பண்ணிங்கன்னா பார்க்காதீங்க, வராது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் ப்ரோக்கர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். தம்பி இது மாதிரி நான் வந்து காப்பி ட்ரேடிங் பண்ண போகிறோம் பிளாட்ஃபார்மில். என்னுடைய ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் பிளாட்ஃபார்ம் என்ன நான் அப்கமிங் சொல்கிறேன். இந்த மாதிரி காப்பி ட்ரேடிங் நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு அப்ரூவல் போட்டு விடு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் போட்டு நான் அக்கௌண்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ட்ரேடிங் போட்டு வந்துடும். இங்கே லாகின் பண்ணும்போது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதில் போய்ட்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பேர் வச்சுட்டீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன். இப்போ எப்படி யூடியூப் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது மாதிரி வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன எவ்வளோ கேபிட்டல் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கொடுப்பீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில உங்களுடைய இதெல்லாம் வந்து ப்ரீஃபாக வந்து கொடுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேனலோ இல்லை வந்து நான் பர்சனல் நம்பர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு கீழே லிங்க் மாதிரி கொடுத்துருவாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, காப்பி ட்ரேடிங்லாம் அங்கே காமிக்கும் ஆல் டைம் 7 days 3 days ஆல் டைம் 1 week 1 day எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டோட்டலாக ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு $1000 போட்டு வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஓகேயா, $1000 போட்டு ட்ரேட் பண்ணுறேன்னா என்ன பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் என்ன ட்ரேட் எடுக்கணும் அதே ட்ரேட்ஸும் நீங்களும் எடுக்கலாம். ஸோ ஐ மீன் நீங்கள் நான் சாரி ஃப்ளோ தப்பாகுது, ஒன்ஸ் அகைன். நான் என்கிட்ட வந்து $1000 இருக்குது. அந்த $1000 வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏன் நீங்கள் காப்பி பண்ணலாம். அதாவது நான் என்னெல்லாம் ட்ரேட் எடுக்கணும் அதே ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ வந்து அந்த $1000 அக்கௌண்ட்டில் நான் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு போடுறேன்னு வச்சுக்கலாம். சேம் நீங்கள் அந்த ஒரே லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே வரும். ஓகே, இதுதான் சிம்பிள் காப்பி ட்ரேடிங்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா கமிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து இன்வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. ஏன்னா நிறைய பேர் காப்பி ட்ரேடிங் பண்ணி அவங்க லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. நிறைய இன்ஃப்ளூன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் வந்து முன்னாடி பண்ணி அவங்க வந்து காசு தர முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் லாஸ் பண்ணிவிட்டு தென் நிறையா ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் காப்பி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸு ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸு, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சஸ் பண்ணுவாங்க, நார்மலான பீப்புளும் பண்ண முடியும். அதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் காப்பி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் தெரியும், ட்ரேடிங் தெரிஞ்சவங்க ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. ஸோ அதனால் வந்து யார் காப்பி ட்ரேடிங் பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள். ரிஸ்க் எப்பயுமே இருக்கும். ஈவன் இட்ஸ் பாசிபிள் டு லூஸ் 100%. உங்களுடைய 100% ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது வாய்ப்புகள் அதிகம். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ நத்திங் இஸ் அ சர்டனிட்டி.
இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து காப்பி பண்ணலாம் நீங்கள் வந்து மார்க்கெட் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நான் ஒரு ட்ரேட் எனக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அங்கே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறேன். யோகேஷ் வந்து 1000 வந்து போட்டிருக்கான், நான் வந்து மாதம் உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணி சொல்லி போட்டேன்னா என்னோடய ஹிஸ்ட்ரி தெரியும். எனக்கு உண்மையாக 10% கொடுக்குறாங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு மாதம் பார்ப்பாங்க, இல்லை ஒரு வாரம் பார்ப்பாங்க. உண்மையாக ப்ராஃபிட் பண்ணுறானா, மாதத்துக்கு 10% பண்ணுறாங்க, 4 மாதம் பார்ப்பாங்க சில பேர். உண்மையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணனா என்ன நிறைய பேர் வந்து காப்பி பண்ணுவாங்க. இது நான் காப்பி பண்ணுற மூலயமா எனக்கு என்ன ப்ரோஜனம் நீங்கள் கேட்பீங்களா? ஒன்றை காப்பி பண்ணால் சரி ஓகே, நீங்கள் நம்ம காசை வச்சு நீ 10% இப்போ $1000 வந்து நீ 10% பண்ணி கொடுத்தா இங்கே வரைக்கும் $100 வரும், உனக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் செம்மையாக சம்பாதிப்பாங்க, அந்த காப்பி டேஸ் சம்பாதிப்பாங்க. என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த செட்டிங் செட் பண்ணும்போதே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், விச் இஸ் கால்ட் 30% 50% கமிஷனா இல்லை எத்தனை % கமிஷன் நாங்கள் செட் பண்ணிவிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கமிஷன் வந்து செட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். மாதம் $100 30% கமிஷன் மீன்ஸ் $30. இது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை 5 ஆளுக்கு காப்பி பண்ணால் கம்மியாக இருக்கும். இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்குது. ஸோ என்னையும் விட்ருங்க, சிம்பிளாக ஒரு மேக்ஸ் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை வந்து 1000 பேர் காப்பி பண்ணுறாங்க. அந்த 1000 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா $1000 வச்சு நான் காப்பி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1000 × $1000 வந்து போட்டு = போட்டுன்னு கேபிட்டல் வந்துடும். ஓகே, இதான் வந்து அந்த காப்பியை ட்ரேட் பண்ணுறோம் தெரியுமா. ஸோ ஐ மீன் நான் ட்ரேட் பண்ணல, எனக்கு கீழே இருக்காங்க எல்லாரோடைய கேபிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ் வந்து $1000 கரெக்டாக. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 லாட் போடுறேன், $100 ரிஸ்க் வைக்கிறேன். அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பெரும் $10 பண்ணிட்டேன். இப்போ உங்கள் எல்லா அக்கௌண்ட்லேயும் $10 இருக்கும். ஏன்னா 1000 பேர் காப்பி பண்ணாங்களே, அந்த 1000 பேர் அக்கௌண்ட்லேயும் $10 இருக்கும். அதேமாதிரி நான் லாஸ் பண்ணாலும் அந்த 1000 பேர் அக்கௌண்ட்லேயும் லாஸ் ஆகும், நான் அக்கௌண்ட் ப்ளோ பண்ணாலும் அந்த 1000 பேர் அக்கௌண்ட்லேயும் ப்ளோ ஆகும். ஸோ இதான் விஷயம். ரெக்கவர் பண்ணால் லாஸ் எது பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து நான் என்ன பண்ணாலும் அது நடக்கும். இப்போ சிம்பிளான மேக்ஸ் என்னன்னா, நான் ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ உங்கள் 1000 பேர் அக்கௌண்ட்லேயும் $10 ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன்னா அதில் வந்து எனக்கு 30% கமிஷன். அப்போ 1000 பேர் $3 எனக்கு கமிஷன், $7 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். $3 எனக்கு கமிஷன், ஒரு டேபிள் போர்டு தனியாக இருக்கும், அங்கே எனக்கு வந்துடும். அப்போ சின்னதாக ஒரு ட்ரேடு ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணதில் நான் அதை பொறுமையாக ஒரு வாரம் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம், ஏன் இஷ்டம். அது நான் 1000 பேர் காப்பி பண்ணுறாங்க. அப்போனா வந்து பார்த்துக்குங்க $3000 வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கையில் வந்துடும். ஹவ் இட்? ஸோ இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி ரீடிங் பண்ணி கேட்குறீங்க, நான் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய அக்கௌண்ட், எங்கள் அப்பா அக்கௌண்ட், ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு லாஸ்ட்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம தனியாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து லாஸஸ் ரெக்கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் அது. ஸோ அது மூலயமா நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும். இல்லைன்னா இது பேசு அப்படின்னு. திஸ் இஸ் ஹவ் காப்பி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா earn lot of money. ஸோ லட்சங்களில் கோடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணம் கொட்டும் கைஸ். நான் வந்து இதை பண்ணல, ஆனால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ மேபி நான் பண்ண மாட்டேன், ஏன்னா மக்கள் மணியில் ப்ளே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் எனக்கு அது பிடிக்காது, அவ்வளோதான். மேபி ஸோ பார்க்கலாம். அண்ட் யா, திஸ் இஸ் ஹவ் தே ஆல் மேக் மணி, லாக்ஸ் அண்ட் க்ரோஸ். அண்ட் என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணல. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் நான் சொல்ல மாட்டேன், அது ப்ரோக்கிங் ட்ரேட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் மார்க்கெட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எக்ஸஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆக்டோபக்ஸ் லைக் நான் ப்ரொமோஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல, இப்போயே சொல்கிறேன் கைஸ், இட்ஸ் நாட் அ பெய்ட் வீடியோ ஆர் ப்ரொமோஷன். நான் இது வரைக்கும் என் சேனலில் ₹1 காசு வாங்கி ப்ரொமோஷன் கூட பண்ணது கிடையாது, ஓப்பன் அப்போ தான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய யூசர்ஸ் வந்து இருப்பாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பக்காவாக புரியும்ன்றதால காம்படிட்டிங் அதில் வந்து பீக்காக இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி, ஜஸ்ட் மார்க்கெட்டு கொஞ்சம் வால்யூம் கம்மி, இன்வெஸ்டர்ஸ் கம்மி, எக்ஸஸ்லேயே இருப்பாங்க, எக்ஸஸ் கொஞ்சம் குட் தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்டோபக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் அப்பாக காமிக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் ஃபஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க ஆக்டோபக்ஸில், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸோ இது வந்து வித்ரா, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன்ஸ், ஆப்ரேஷன் ஹிஸ்ட்ரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ், இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய ஃபேஸ் இருக்குதுன்னா வந்து ஐடியா இருக்கும், நான் முடிஞ்சால் நவுத்தை பார்க்குறேன் 1 செகண்ட், ஏன்னா அது ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் எனக்கு நவுத்துறதுக்கு. சரி ஃபைன். அது கீழே வந்து காப்பி ட்ரேடிங் ஒரு செக்ஷன் இருக்குங்க இதே மாதிரி. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி ட்ரேடிங் கிளிக் பண்ணிக்கங்க.
கிளிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ரீடைட் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் பேஜ் நான் சொன்னால் பார்த்தீங்களா அதுதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டு ஷோ ஃபர்ஸ்ட்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஸ்கோராக இருக்கும். யார் வந்து எந்த ட்ரேடர்ஸ் வந்து டாப்பாக வந்து கெயின் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்கன்றது காட்டும். ஸோ ஹேவ் லுக். ஸோ டாப் கெயினர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பாருங்கள் 84,000% பண்ணியிருக்காப்புல ஒரு பேர் எஃப்எக்ஸ் குவீன் மதர் அப்படின்ற ஒரு லேடி. ஓகே. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் கொடுத்தீங்கன்னா யார் இந்த ஆக்டோபக்ஸ் மோஸ்ட் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுடைய இது ஒரு இப்போ நியூயார்க் டைம்ஸ் வந்து இருக்காரு. ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஸ்கோர் அதிகமாக ரிஸ்க் எடுத்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அது வாட் டைம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைம் வந்து ஆக்சுவலி என்ன வந்து கூறிங்கன்னா ஸோ இதை வந்து 2 வீக்ஸில் வந்து யார் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செக்டாருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 3 மந்த்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் எக்ஸ்பர்டைஸ் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்டோபக்ஸ் அவங்களுடைய சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கான அவங்களுடைய அக்கௌண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அதுவே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். இவர் வந்து லெஜெண்டா எக்ஸ்பர்ட்டா. இப்போ லெஜெண்ட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணுற ஆளுங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் எடுத்திங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு ரூல். ஓகே. இப்போ இதில் எக்ஸாம்பிள் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க எல்லாம் ஓகே ஃபைன் தான். இல்லை நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே. இதில் எப்படி நம்ம வந்து ஒரு காப்பி பண்ணுறதா வந்து காப்பி ட்ரேடராக மாறுறது ப்ளஸ் காப்பி எப்படி ஒரு ட்ரேடர் பண்ணுறது பார்க்கலாம். அவங்க எப்படி சம்பாதிக்கிறது லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஏரியா இருக்கும். மாஸ்டர் ஏரியாவுக்கு வந்து போயிடுங்க. மாஸ்டர் ஏரியாவுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிக் நேம் வந்து செட் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கின்னு நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கணும் ஆல்ரெடி ஆக்டோபக்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனை செட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உங்களுக்கு காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் உங்களை காப்பி பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் ஒருத்தர் நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் என்கிட்ட எவ்வளோ கமிஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 30% வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு $7 எனக்கு வந்து $30 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து கமிஷன் அவருக்கு போயிடும். சாரி இப்போ வந்து நான் $100 வச்சுருக்கேன். காப்பி நான் வந்து ஒருத்தரை காப்பி பண்ணுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிட்டாரு. $100 ப்ராஃபிட் பண்ணுறாருன்னா $30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனாக போகும். $7 எனக்கு வரும். ஓகே. இதுதான் கான்செப்ட். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுவும் டைப் பண்ணணும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஐ எம் அ குட் ட்ரேடர். யூ கேன் கெட் கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட்ஸ் பை ஃபாலோவிங் மீ. இல்லை மென்ஷன் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச. நான் வந்து ஹை ரிஸ்க் தான் பண்ண போகிறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ ரிஸ்க் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடலாம். ஸோ மந்த்லி வந்து இத்தனை %. இது நான் காப்பி ரைட்டிங் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் கண்டென்ட் தான் இந்த ஸ்டப்ஸ்லாம். ஓகே. மந்த்லி 3% லைக் தட் அண்ட் ஸோ. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் கீழே வந்து ஸ்டே இன் டச் உங்களுடைய டெலகிராமோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களை காப்பி பண்ண உங்களை காண்டாக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எங்கள் இடத்துல வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ த நிக் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கனா ஓகே எஃப்எக்ஸ். ஆக்சுவலி வந்து என் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு. அடடா FXX. ஓகே. ஸோ இதான் இஷ்யூ வந்து வந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து $100 டெபாசிட் பண்ணிவிட்டு நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேரில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணலாம். இப்போ வந்து இப்போ ராக்கி எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு. இதை நீங்கள் அகைன் வந்து மாடிஃபை பண்ணணும் எடிட் பண்ணணும் என்ன பண்ணலாம் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா இங்கே காமிக்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் கமிஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் சார்ட்டை வந்து அதேமாதிரி இதை இந்த அக்கௌண்ட் எடிட் பண்ணணும்னா இந்த அச்சு மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பர்சனல் ஏரியாவில் போயிட்டு இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் வந்துடும். இது மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேட்ஸை காப்பி பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ ராக்கி எஃபெக்ட்ஸ்ன்ற வந்து ட்ரேடை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே இந்த இடத்துல காப்பி ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். இப்போ வந்து வந்து வெங்கடேஷ் எம் காமிக்குதா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். இங்கே இந்த ரேட்டிங்ன்ற இடம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டோம் ராக்கி FXX. இப்போ அதை சர்ச் பண்ண வச்சுக்கோங்க அவர் பேர் வந்துச்சா அவர் ரிஸ்க் வந்து காமிக்கும். ஆல் டைம் கெயின் எவ்வளோ பண்ணியிருக்காரு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கும். அவருடைய பேலன்ஸ் என்ன இருக்குது $7 காமிக்கும். இப்போ பாருங்கள் இதில் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா $0.14 தான் இருக்குது. இதில் அவர் எவ்வளோ கமிஷன் வந்து போட்டுருக்காரு 30%. இப்போ ஒரு இந்த வெங்கடேஷ் நான் வந்து காப்பி பண்ணேன்னா காப்பி பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ண அவர் ட்ரேட் பண்ணாருன்னா அவர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30% ப்ராஃபிட்டில் கமிஷன்ஸ் தான் அவருக்கு போகும். இதான் விஷயம். ஓகே. அதேமாதிரி லாஸ் ஆனாலும் அவருக்கு என்ன ஆகுதோ அதுதான் எனக்கும் ஆகும். லாஸ் ஆனாலும் ஆகும். இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ பார்த்து பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ லாஸ் ஆகிறதுக்கு 100% வந்து பாசிபிள் அதிகமாக இருக்குது. எல்லா காப்பி ட்ரேடரும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ட்ரேடராகவும் இருக்க மாட்டாங்க. ஓகே. எல்லாருமே யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே இருந்தாலும் திருப்பி ஒரு சரி வந்து தான் ஆகும். அகைன் வந்து போவாங்க. ஸோ இட்ஸ் காமன். ஓகே ஃபைன்.
ஸோ திஸ் இஸ் ஹவ் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் காப்பி அதர்ஸ். ஓகே, இதில் வந்து எல்லாமே காமிக்கிறோம். டெபாசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வித்ரா பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ 2 monthsல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, 1 month ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, 6 months இடத்துல காமிக்கும், எத்தனை பேர் ஒரு காப்பி பண்ணுறாங்க எல்லாமே காமிக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் மாஸ்டர் அக்கௌண்ட் இன் ஆக்டோபஸ். ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஃப்ரீ டைல் கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ $25 காமிதா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர் பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 லோ ரிஸ்க் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் காப்பி பண்ணேன். ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு எப்படி அக்கௌண்ட் காப்பி பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும், எல்லாமே ஓகே ஃபைன். இப்போ நான் செட்டப் காப்பிங் கொடுத்ததுன்னு அப்படியே நம்ம காப்பி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டெபாசிட்டா ஓகே ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ அது ஓகே ஃபைன். இந்த டாபிக் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம காப்பி ட்ரேடிங் அகைன் செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஃபைன். இப்போ இங்கே தான் வந்து மேட்ரே ஹவு தே ஆர் மேக்கிங் பஞ்ச் ஆஃப் மணிஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு மேட்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 weeks சர்ச் பண்ணுறேன். 2 weeks வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கெய்னர் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ டாப் கெய்னர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் வேணும். மோஸ்ட் பாப்புலர் வைக்கிறேன். ஸோ மோஸ்ட் பாப்புலர் வச்சுன்னா என்னென்னா இப்போ வந்து நியூயார்க் டைம்ஸ் ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ இஸ் இன் ரேங்க் ஆஃப் ஹையர் அச்சீவ்மெண்ட். இப்போ நியூயார்க் டைம்ஸோடைய உள்ளே என்ன ஒரு பேலன்ஸ் என்ன இருக்குது, அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறது, எத்தனை பேர் காப்பி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1334 இருக்குது பார்த்தீங்களா, 1334 பேர் ஒரு காப்பி பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 வாரத்தில் மட்டும் 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணுறாங்க. இவருடைய கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து நம்ம கமிஷன் கொடுக்கணும் அவர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ ஐ எம் ஓப்பனிங் திஸ் நியூயார்க் டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $27 வந்து இருக்குது. இதோட ரிஸ்க் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கொடுக்கும் அவர் ட்ரேட் பண்ணுறதை பொறுத்து. 1 to 2 வெரி லோ ரிஸ்க்னு இருக்குது. இதோடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா $345, 35% கமிஷன். இந்த அக்கௌண்ட் எத்தனை நாளாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 2 days தான் வந்து ட்ரேட் பண்ணிருக்காரு. ஒரு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு ஸ்ட்ராட்டஜி. வெல்கம் டு நியூயார்க் டைம்ஸ் மாஸ்டர் ட்ரேடர்ஸ், லோ ரிஸ்க் அண்ட் மினிமம் லாட் சைஸ் 0.01 ஸ்ட்ராட்டஜி, காப்பி அண்ட் என்ஜாய் ட்ரேடிங் வித் மினிமம் பாசிபிள் ரிஸ்க். ஸோ அவருடைய ஜாயின் லிங்க் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ ஒரு ஆல் டைமில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா $13,000 $333 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் வித்தவுட் லாஸ். ஒரு லாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் கிடையாது. லாஸ் வந்து இந்த இடத்துல ரெட்டுன்னு காமிக்கும், 0 இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு ஆகும். இப்போ 6 months வந்து பார்த்தீங்கன்னா 13,290. 3 month 1 month வந்துச்சுங்களா, 1 monthல 17,000 தான் வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிவிட்டு அதை ப்ராஃபிட் பண்ணிட்டு வித்ரா பண்ணியிருப்பார். ஓகே ஃபைன். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லாஸில் போயிட்டுருக்கு. ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, $15 வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் போயிட்டுருக்கு. ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் யூஎஸ்டி வந்து போட்டிருக்காரு, 4 ஆர்டர் போட்டிருக்காரு, 0.01 0.0. இப்போ வந்து லாஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல க்ளோஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் காமிக்கும். அவருடைய டெபாசிட் வித்ட்ரால்ஸ் பேலன்ஸ் ஆப்ரேஷன் காமிக்க சொல்லியிருந்தால. ஸோ அவருடைய பேலன்ஸ் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெபாசிட் வித்ட்ரால் வரும்போது $5,000 இயர், $8,000 இயர், டேட்டோட காமிக்கும் எல்லாமே ஃபைன். இப்போ ஹவு மச் மணி இ மேக் இப்போ லாஸ்ட் 2 வாரத்துக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். லாஸ்ட் 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $12 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காப்புல, விச் இஸ் $12. மொத்தம் எத்தனை பேர் காப்பி பண்ணுறாங்கன்னா 1334 பேர். இப்போ 1334 பேர் வந்து காப்பி பண்ணுறாங்க மீன்ஸ் அவர் $12 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அந்த $12ல் 35% வந்து கமிஷன் வச்சுருக்காரு. ஸோ 12 into 35 டிவைட் பை 35/200. சாரி தப்பாக போடுறேன். 1 செகண்ட், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 12 into 35 டிவைட் பை 100. அதாவது அவர் 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $12 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 35% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன். ஸோ இந்த 1334 பேர் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த $12 ப்ராஃபிட் போகுமா கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ போகும்னா $4 வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் போக மிச்சம் போகும். லெட்ஸ் சே ரவுண்ட் ஆஃப் $4 வச்சுக்கலாம். ஸோ 12 - 4 வந்து பார்த்தீங்கன்னா $8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1334 பேர் அக்கௌண்ட்டில் போய் விழும். ஓகேயா, ஏன்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. பட் மிச்சருக்கு அந்த $4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து கமிஷன்ஸாக போகும். அதேமாதிரி ஒரு ரியல் அக்கௌண்ட்டுக்கும் அதுவும் ப்ராஃபிட். ஓகே, இதான் கான்செப்ட். ஜஸ்ட் சின்ன கால்குலேஷன். 1334 பேர் இன்ட்டு $4.2. ஓகே, விச் இஸ் $4. ஓகே, இன்ட்டு $4 $5,336. 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் மட்டுமே ப்ராஃபிட்ஸ். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராஃபிட் வந்து எவர். இதை விட பேர் ஒருத்தர் இருக்கான், அவனால் 40,000 பேர் காப்பி வச்சுருந்தான். ஸோ ஐ வாஸ் லைக் சம்வாட் ஷாக்டு. ஸோ கோடிக்கணக்கில் காசு எடுத்தவங்களாம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க காப்பி ட்ரேடிங்கில்.
ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் லுக் க்ளோஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஒரு இப்படி தான் வந்து ப்ராஃபிட்ஸே பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு சம்பாதிக்கலாம் விஷயமே கிடையாது மார்க்கெட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சே வந்து பார்த்தீங்கன்னா யூ மேட் சம் ஹியூஜ் மணி. ஓகே, திஸ் இஸ் ஹவு தே மேக் லாட் ஆஃப் மணி கைஸ். ஸோ இது நான் வந்து ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். இன்கேஸ் நிறைய பேர் காப்பி பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற டைப் அதிகமாக இருக்குது. செட்டப் காப்பிங் இருக்கா, இதே 2x 3x 4x அந்த மாதிரி காப்பி பண்ணலாம். அது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூயிங் காப்பி ட்ரேடிங் ஆல்சோ யூ கேன் பிகம் ரிச், மோர் ரிச். நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னா கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து க்ளோஸ் சர்க்கிள்ஸில் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி நான் வெளில பண்ணது கிடையாது. ஏன்னா பண்ணால் மற்றவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். இன்கேஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஓகே, தட்ஸ் அ திங். மேபி ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சி. இப்போ யாராவது ஒரு ஆள் லாஸ் பண்ண யாராச்சும் ஒருத்தர் பார்ப்போமா? இப்போ இவர் வந்து இவரை பாருங்கள், இவர் ஒரு 53 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. $137 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காப்புல. ஓகே, ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் 30% கமிஷன். பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் $1894. ஸோ ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா $4000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. $5000 கிட்ட $7 லாஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே காட்டும். 6 மந்த் எவ்வளோ பண்ணியிருக்காரு பார்ப்போமா? $500 லாஸ், 3 மந்த்தில் $168, 1 மந்த் $24 தான் லாஸு, 2 வீக்ஸில் $4 தான். இப்போ இவருக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிட்டாலும் சேம் திங் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $138 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு 2 வாரத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கமிஷன்? 30% கமிஷன். 53 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் டூ இட். 53 பேர். ஓகே, ஸோ $137 $137 இன்டூ 30 டிவைட் பை 100. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $41 மட்டும் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ப்ராஃபிட்டு. அப்போ $41 இன்டூ 53 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2000 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2 லட்ச ரூபா கிட்ட. ஆல்மோஸ்ட் நிறைய பேருடைய சேலரி ஒரு இயர் சாலி தேர் மேக்கிங் இன் ஜஸ்ட் 2 months 2 weeks. ஜஸ்ட் இன் 2 weeks கைஸ். இதுவே நீங்கள் வந்து 1 month எடுத்துங்களேன், 536. ஓகே, $536 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இன்டூ 30 டிவைட் பை 100, $160 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து கமிஷன்ஸ் மட்டுமே போகும். ஓகேயா? இன்டூ how much people? 53. The fuck, $8000 ப்ளஸ் தாங்க. இதுதான் காம்படிட்டிவ் பவர். பட் ஆனால் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மேலே டக்குன்னு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. லாஸ் பண்ணால் கேள்வி கேட்குற ஆளும் இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் எதுவுமே கொடுக்கல. பட் இதே ரிஸ்க் வந்து இன்வால்வ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வந்து பண்ணாதீங்க. அண்ட் காப்பி பண்ணணும் தோணுனா பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் தான். யோகேஷ் வந்து எந்த இதுவும் ப்ரொமோட் பண்ண கிடையாது. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஜஸ்ட் என் சேனலில் வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டுமே தான். எல்லாமே இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மற்றவங்க யாரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் போட்டு பார்த்தது கிடையாது. ஸோ ஐ திங்க் வி ஆர் தி ஒன் டூயிங் மெனி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். லைக் நிறையா விஷயங்கள் சொல்கிறோம் நினைக்கிறேன், நம்புறேன். மேபி எல்லாம் நிறைய பேர் சொல்லலாம். எனியோ ஃபைன், தட்ஸ் இட் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கில் வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணிங்க அக்கௌண்ட் எல்லா ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்ஸும் நிறைய பேர் காப்பி ட்ரேடிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இது ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லா பிஸ்னஸும் ஆஸ் ரிஸ்க், ரைட்? ஸோ அந்த ரிஸ்க்கு வந்து நல்லா பிளான் பண்ணிக்க. உங்களுக்கு 100% ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் காப்பி பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிங்க. ஒரு ப்ரொஃபிட்டாக பண்ணுவாரா மாட்டாரா, லாஸ் பண்ணிடுவாரா, இல்லை அக்கௌண்ட் காலி பண்ணுவாரா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then,